சிறகடிக்க ஆசை சீரியல பொறுத்தளவு இன்னிய எபிசோட்ல ரோகிணியோட ஃப்ரெண்ட் வித்யா முத்துவோட போனை எடுத்து கொண்டு போய் கடல்ல போடுறதுக்காக கிளம்பி போய்கிட்டு இருக்கும் பொழுது செருப்பு அருந்துருது. செருப்பு தைக்கிறதுக்காக நம்ம முத்துவும் மீனாவும் ஒரு தாத்தா பாட்டிக்கு சாப்பாடு எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட தான் செருப்பு தைக்க வராங்க. அவங்களும் செருப்பு தச்சு கொடுத்துட்றாங்க. ஆனா போனை அங்கேயே கீழே போட்டு போயிடுறாங்க. தெரியாம ஆட்டோவில் ஏறி போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த தாத்தாவும் பாட்டியும் தான் அந்த போனை எடுத்து வச்சிருக்கிறாங்க. வந்தா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து ரோஹிணி வித்யாவுக்கு போன் பண்ணி போனை கடல்ல போட்டியா அப்படின்னு கேட்கும் பொழுது போனை தேடுறாங்க. போனை காணோம், எங்கேயோ கீழே விழுந்துருச்சு. நம்ம வித்யாவும் ரோகிணி கிட்ட கடல்ல போட்டுட்டேன் அப்படின்னு பொய்ய சொல்லிடுறாங்க. எப்படியோ போனு காணா போச்சு, இதுக்கப்புறம் அந்த போனு கிடைச்சா என்ன கிடைக்கலனா என்ன அப்படின்னு வித்யாவும் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ எப்ப முத்துக்கிட்ட இந்த போன் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க நம்ம மனோஜை தான் கடையில காமிக்கிறாங்க. அப்ப ரோகிணியும் அங்க வராங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒர்க் பண்ற ஒரு ஸ்டாஃப் ஒரு பைய கொண்டு வந்து இது கடையில ஓபன் பண்ணும்போது வாசல்ல இருந்துச்சு அப்படின்னு கொடுக்குறாங்க. என்னடா அது அப்படின்னு எடுத்து பார்த்தா அதுல 3 முட்டை இருக்கு. அந்த 3 முட்டையிலயும் வந்து பாத்தீங்கன்னா பொம்மையெல்லாம் வரைஞ்சிருக்கு. அப்ப இன்னொரு ஸ்டாஃப் வந்து இத தொடாதீங்க, இது வந்து செய்வன வச்ச முட்டை. இப்படிதான் எங்க கடையில பயங்கரமா நஷ்டமானுச்சு. என்னடான்னு பார்த்தா கடைக்கு பின்னாடி முட்டைய புதைச்சு வச்சிருந்தாங்க. ஸோ அதனால ரொம்பவுமே நஷ்டமாயி எங்க அப்பாவே செத்து போயிட்டாரு அப்படின்னு ஒரு ஸ்டாஃப் சொல்ல, அந்த நேரம் பார்த்து நம்ம மனோஜோட மொட்டை ஃப்ரெண்ட் வர, அவரு பயந்தடிச்சு ஓடுறாப்ல. அதுக்கப்புறம் அவரு தான் ஜோசியக்காரர்கிட்ட அழைச்சுக்கிட்டு போறாங்க. அதே நேரத்துல இங்க நம்ம மீனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர புடிச்சுட்டு ஒரு கல்யாண மண்டபத்துல இருந்து வெளியில வரும்பொழுது, நம்ம ரொமான்டிக் பாய் வந்து நம்ம மீனா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாப்ல. நம்ம முத்து சொன்ன மாதிரியே நான் ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்குறேன். உன்னைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ப்ரமோஷன், சம்பளம் இன்கிரிமெண்ட்லாம் கிடைச்சது. அப்படின்னு நம்ம மீனா கிட்ட ரொமான்ஸ் வாக்குல அப்படியே சொல்லிட்டு, "உங்க பேர் என்னங்க?" அப்படின்னு கேட்டு வெட்கப்படுறாப்புல. நம்ம மீனாவும், "இவன் என்ன சரியான பைத்தியமா இருப்பானாட்டுக்கு" அப்படின்னு அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொட்டை ஃப்ரெண்டு மனோஜ், ரோகிணி இவங்க 3 பேருமே ஜோசியக்காரர்கிட்ட தான் போயிருக்கிறாங்க. ஸோ அங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஜோசியக்காரர்ட்ட காமிக்கும்போது, "இது கண்டிப்பா செய்வன பொம்மை தான். இந்த செய்வனைய எடுக்கணும் அப்படின்னா பரிகாரம் தான் பண்ணணும்" அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடாது நீனும் உன் அம்மாவும். அது மட்டும் இல்ல, விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ற பரிகாரம்லாம் பண்ணணும். நீ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் இல்லாம முழுசா வந்து வேப்பந்தழைய கட்டிக்கிட்டு வந்து பூச்சட்டி தூக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பரிகாரம் சொல்றாங்க. மனோஜ் பூச்சட்டினா தீச்சட்டி தானே, அதையும் தூக்கணுமா அப்படின்னு கேட்டு பயங்கரமா பயந்துகிட்டு இருக்கிறாப்ல. வேற வழியே இல்ல, பரிகாரம் பண்ணி காமெடி பண்ண போறாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.